கல்லூரி நிலையங்கள்ல மற்ற மாநிலங்கள்லாம் தேர்தல் நடக்கும், மாணவ தலைவருக்கான தேர்தல் நடக்கும். ஆனா தமிழகத்துல இந்த தேர்தல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன இருக்கும்? தேர்தல், அதாவது பள்ளி கல்லூரிகளில் தேர்தல் நடந்துச்சுன்னா இந்த மாணவ தலைவர்கள் எப்படிலாம் உருவாகும்? பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை பாருங்கள், இன்றைக்கு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கட்டும், அந்த மாநிலத்துடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே மாணவ தேர்தலை சந்திச்சு வந்திருப்பாங்க. ஆமாம், மாணவ தேர்தல் சந்திச்சு அவங்க ஒரு அதாவது அப்படியே அரசியல் கட்சிக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொறுப்புகளில் மாணவர்கள் தலைவர்களாக இருந்து இன்றைக்கு நல்ல நல்ல இடங்கள்ல இருப்பாங்க. தமிழ்நாட்டிலே எங்க மாணவர்களுக்கு எலெக்ஷன் வச்சு மாணவர் யூனியன் வச்சுட்டோம்னா ஒவ்வொரு கேம்பஸ்லையும் மாணவர்கள் அரசாங்கம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. மாணவர்கள்ட்ட இருந்து அரசியல் கிளர்ச்சி வந்துடும். மாணவர்கள் சரியாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. மாணவர்கள் நமக்கு போட்டியா வந்துருவாங்க. யாரு? நம்ம குடும்ப அரசியலுக்கு போட்டியா வந்துருவாங்க. ஒவ்வொரு மாணவர்களையும் விழிப்புணர்வு வந்துன்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு இத்தனை வருட காலமாக இங்க இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளர்கள் பள்ளி கல்வி வளாகங்களிலே மாணவர் தேர்தலை புறக்கணிக்கிறார்கள். மாணவர் தேர்தல் நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. உண்மையாகவே ஒரு மாணவனுக்கு தலைமை பண்பு எங்க இருந்து துவங்குகிறது அப்படின்னா, மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது அவனுடைய கல்வி வளாகங்கள்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது எலெக்ஷன்ல அவன் நின்று ஜெயிச்சு அந்த இடத்துல கேள்வி கேட்பான், எனக்கு இது வேணும் அப்படின்னு. அது ஏபிவிபியோடைய மாணவர்கள் நிறைய பல்கலைக்கழகங்கள்ல தேர்வாவாங்க. ஏன்னா நல்ல தலைவர்கள் ஏபிவிபில இருந்து வரக்கூடியவர்கள், நல்லதை செய்யக்கூடியவர்கள் ஏபிவிபில இருந்து வரக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. ஸோ அந்த மாணவர்கள் நிச்சயமாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அது மாதிரி தமிழகத்தில் எங்க நிலைமை வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய பயம் தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மாணவ தேர்தல் நடக்காம இருப்பது.